நெல்லை தூத்துக்குடி நெடுஞ்சாலையோரம் அமைந்துள்ள அகரம் கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அந்த கிராம மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக களத்திலிருந்து கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன். இந்த தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலை பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள், அதாவது தாமிரபரணி ஆற்றை ஒட்டியிருக்கக்கூடிய பல கிராமங்கள் இந்த வெள்ளம் முழுமையாக சூழ்ந்து ஒரு தீவு போல ஆகியிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களும் இன்னும் அங்கே ஏராளமானோர் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. தற்போதும் கூட இந்த தூத்துக்குடி நெடுஞ்சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த நடுவங்குறிச்சி, ஆறாம்பண்ணை, அதே போன்ற அகரம் போன்ற பல கிராமங்கள் முழுமையாக வெள்ள நீர் சூழ்ந்து தீவு போல் மாறி இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழலை தான் உள்ள சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கிராம மக்களை மீட்டு வெளியே கொண்டு வரக்கூடிய பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் அதே போன்று என்டிஎம்ஏ பணி அதிகாரிகளும் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக படகுகள் மூலம் இந்த மீட்பு பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்போதும் கூட இந்த ஆறாம்பண்ணை மற்றும் நடுவங்குறிச்சி ஆகிய 2 கிராமங்களுக்கு இடையே செல்லக்கூடிய அந்த சாலை என்பது வெள்ளம் சூழ்ந்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மணக்கரை என்ற கிராமத்திலிருந்து அந்த 2 கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலை முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால படகு மூலம் மட்டுமே உள்ளே இருக்கவங்களை மீட்டு வெளியே கொண்டு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. இது போன்ற ஒரு கடினமான சூழலில் இங்கே சிக்கிட்டு இருக்கவங்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் என்டிஎம்ஏ அதிகாரிகளும் சேர்ந்து மீட்டு வரக்கூடிய நிலை இருக்கிறது. இன்னும் ஏராளமான பொதுமக்களுக்கு உணவு, தண்ணீர் போன்ற அத்தியாவசிய தேவை என்பது கிடைக்கப்பெறாமல் ஏராளமானோர் உள்ள சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. தற்போதும் கூட அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். சார், இப்போ உள்ள இன்னும் எவ்வளோ குடும்பங்கள்ங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு உடனடியாக என்ன மாதிரியான உதவி தேவைப்படுது? அதாவது உள்ள பார்த்தீங்கன்னா ஆறாம்பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஒரு 600-200 குடும்பங்கள் இருக்காங்க. இப்போது ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சேவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு வாட்டர் எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. ஆற்றுலேருந்து வந்த அந்த காட்டார் வெள்ளங்கிறது ஓரளவு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க. பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாமே பக்கத்தில் உள்ள ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஓரளவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பவர் கிடையாது ஊரில், பவர் இல்லாதனால பக்கத்தில் உள்ள ஊரில் தான் ஹெல்ப்பை விரும்பி இருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்காங்க மக்கள். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சுத்தமாக கிடையாது. இப்போ நம்ம போட்டில் போகிறது மட்டும்தான் இப்போ ஊரை விட்டு வெளியே போகிறது ஆப்ஷன் தவிர மற்றபடி எந்த ஆப்ஷனும் நமக்கு கிடையாது இப்போதைக்கு. உள்ளே சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மருத்துவ இப்போ மொத்தமாக வெள்ளம் சூழ்ந்து இருக்கு நம்ம பார்க்குறோம். ரோடே கூட முழுசாக துண்டிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இதாக நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு இயக்கங்களும் வந்து உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மெடிசின்ஸும் ஒவ்வொரு இடத்துலேருந்து அரேஞ்ச் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு பால் பாக்கெட்டு, ஃபுட்டு அந்த மாதிரிலாம் ஊர்லேயே மேக்ஸிமம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பால் பாக்கெட் அந்த மாதிரி அத்தியாவசிய தேவை மட்டும் வெளியே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் நம்ம காலையிலேருந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ஹைவேஸில் இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களில் இதே போல் முழுமையாக வெள்ளம் சூழ்ந்து இருக்குது. ஸோ எவ்வளோ பேரை உங்கள் டீம் இப்போ காலையிலேருந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கீங்க? இங்கே வந்து ஒரு 60 பேர் பண்ணியிருக்கோம். பட் இதோட அந்த சீவலப்பேரி அங்கே தான் முதல்ல அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ரோடெல்லாம் ஃபுல்லாகவே கட் ஆஃப் ஆயிருச்சு. பட் இன்னைக்கு காலையில் ரீச் பண்ணப்போ அங்கே ஒரு 30-40 பேர் பண்ணியாச்சு. பட் அங்கே இப்போ சேஃப் தான், அங்கே தண்ணி இறங்கிடுச்சு. பட் இங்கே தான் ஆற்று தண்ணி உள்ளே வரனால அன்சேஃபாக இருக்குது. ஏன்னா இது வந்து மழை தண்ணி கிடையாது. அதை மாட்டினாங்கன்னா அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாம் இருக்குது, வாட்டர் கரண்ட் இருக்குது. அதனால் போட்டில் தான் வந்து ஆகணும். டெப்த்தும் இருக்குது. அதே டீப்பான இடத்துல 20 அடி இருக்குமா? 20 அடி இருக்குது. டீப்பான இடத்துல 20 அடி இருக்குது. சாதாரண இடத்துலையே வந்து 3 அடி இருக்குது. ஆமாம், 5 அடிக்கு மேலே தான் இருக்குது இல்லையா? குறைஞ்சது 5 அடிக்கு மேலே தான் இருக்குது. 2 கிராமங்களுக்கு போகக்கூடிய ரோட் முழுசாக துண்டிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இதில் இப்போ உள்ள இருக்கவங்களை வெளியே கூப்பிட்டு வரல, என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க? டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஒன்று, அவங்களுக்கு சிக்காக இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்கள போட்டில் தான் கூப்பிட்டு வரணும். ஸோ அதனால தான் போட்டு அரேஞ்ச் பண்ணி காலையிலேருந்து வெயிட் பண்ணி இப்போ கூப்பிட்டு வந்தாச்சு நிறைய பேர். மற்றபடி அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, மெடிசின்ஸ் எல்லாம் இன்னும் போய் சேரல. ஸோ அதுதான் இப்போ அங்கே ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மற்றபடி வேறு எந்த சேலஞ்சஸும் இல்லை. ஓரளவுக்கு எல்லாமே சேஃபாக இருக்காங்க. இப்போ உள்ளே சிக்கிட்டு இருக்குன்னு எவ்வளோ பேருக்கு உணவு, பால் அந்த மாதிரியான பொருட்கள் தேவைப்படுவோம்? நிறைய பேருக்கு தேவைப்படும். கிட்டத்தட்ட 500 பேருக்கு தேவைப்படும். ஆமாம், இப்போ கொஞ்சம் தான் போயிருக்கு. ஆமாம், இன்னும் நிறைய எவ்வளோ வருதோ அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போவோம். இன்றைக்கி அதுதான் எங்களோட வேலை. இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் எவ்வளோ கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொண்டு போய் சேர்த்துருவோம். மெடிசன்ஸ் மெயினாக கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ இந்த நிறைய கிராமங்கள் வந்து முழுமையாக இந்த வெள்ளத்தில் சூழ்ந்து ஏராளமான குடும்பங்கள் உள்ளே சிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மட்டும் இல்லாமல் ஏராளமான மீனவர்களும் தன்னார்வத்தோடு உள்ளே வந்து இந்த மீட்பு பணியில் தங்களை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நேற்றைய தினத்திலிருந்து பல கிராமங்களில் பல மீனவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொந்த படகுகளை கொண்டு வந்து உள்ள மீட்பு பணியில் ஈடுபட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. இப்பவும் கூட இங்கே மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய சில தன்னார்வமாக வந்த மீனவர்கள் இருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட பேசலாம். ஆனால் நீங்கள் எத்தனை பேர்னா, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? இப்போ உங்கள் போட் எங்கேருந்து எவ்வளோ பேரை மீட்டிருக்கீங்கண்ணா? நாங்கள் 15 பேர் வந்திருக்கோம்.
கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கோம். ஆமாம், அந்த சைடு அந்த கரூர் பக்கம் வந்து அந்த சைடு நைட்டு ஒரு 70-80 பேரை மீட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைடு அந்த பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கேயும் கொஞ்சம் பேரை மீட்டோம், ஒரு 50 பேர். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அங்கே 4 படகு நிற்கி, அங்கே 4 படகு நிற்கி. இப்போ சாதாரணமாக உங்களுக்கு கடலில் வந்து நம்ம படகு எடுத்துகிட்டு போகிறது, அங்கே ஃபிஷிங் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பழக்கப்பட்ட ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் இந்த மாதிரி வெள்ளம் டைமில் இந்த காட்டாத்தில் இந்த படகை இயக்குறதுன்றது ரிஸ்க்காக இருக்குமே, எப்படி சமாளிக்கிறீங்க? இல்லை எங்களுக்கு வந்து அது கடலோடையும் இது வந்து கடலில் அந்த காற்று கடல்லாம் சமாளிக்கிறதுனால எங்களுக்கு பெரிய விஷயம் போல தெரியல. ஆமாம், அதனால் இதை கொஞ்சம் தைரியமாகவே நாங்கள் நாங்கள் செய்கிறோம். இதை கொஞ்சம் தைரியமாக செய்கிறேன். நாங்கள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து தான் நாங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம மக்களுக்காக வேண்டி மக்களை மீட்டு எடுத்து எப்படியா காப்பாற்றி கரையை விட்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபுல்லாக இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். வேறு இதனால எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் ஒன்றும் இதாக தெரியல, எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு இது தோணலை. நம்ம கடலில் காற்றுக்கே மழைக்கையும் கிடந்து கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து இது எங்களுக்கு பெருசாக தெரியல. இதனால் எப்படி மக்களை மீட்டு கொண்டு போகணும் அந்த எண்ணம் மட்டும்தான் எங்களுக்கு ஃபுல்லாக இருக்கு. அதான் இப்போ ஒவ்வொரு இடங்கள்லேருந்து மீட்டு ஒவ்வொரு கரையில் ஒப்படைச்சிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பேரை மீட்டு வரைக்கும் வெளியே கூப்பிட்டு வந்திருப்பீங்க உங்கள் படகுல? இந்த படகுல கணக்கு பண்ணால் இந்த படகுல மட்டுமே ஒரு 70-80 பேர் மீட்டு இருப்போம். இன்னைக்கு மட்டும் இந்த படகுல ஒரு 70-80 பேர் மீட்டு இருப்போம். அதுக்கு பிறகு வந்து வேறு படகு இன்னும் நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து மொத்தம் 6 படகு வந்தோம். இந்த 6 படகுல கணக்கு பண்ணி பார்த்தாச்சுன்னா ஒரு 200-300க்கு மேலே தான் இருக்குது. 200-300க்கு மேலே தான் இருக்கும். ஆட்கள் இதை மீட்டு கொண்டு வந்தது, ரெண்டாவது அவங்களுக்கு அத்தியாவசிய பொருள் கொண்டு கொடுத்தது, இதுக்கெல்லாம் ஃபுல்லாக இதாக தான் இதாகிட்டு இருந்துச்சு. ஆமாம், அதனால் ஒரு பிரச்சனை நாங்கள் இதாக்கி நம்மளுக்கு பாதிப்பு இல்லாமல் மட்டும் சேர்க்கணும். அதான் ஃபுல் குறிக்கோளே, அதான் ஃபுல்லாக குறிக்கோளே அதான். நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தாங்க. எங்களை ஏடி ஆஃபீஸில் டிடி எல்லாமே எங்களை அனுப்பி வச்சாங்க. நீங்கள் போயிட்டு வாருங்க, உங்களுக்கு என்ன வந்தாலும் நாங்களாச்சு. அப்போ எங்கள் மாவட்டத்தில் உள்ளாக்க தன்னம்பிக்கை அனுப்புகிறாவு. அப்போ அவங்களுக்கு தகுந்தாலும் நாங்களும் இருக்கேன் இல்லையா, எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அனுப்பியிருக்கா இல்லையா, அப்போ நாங்களும் அதுக்கு தகுந்தாலும் இருக்கேன் இல்லையா. அதனால தான் நாங்களும் ஒன்றும் பொருள்படுத்தாமல் இருந்து எல்லாத்தையும் முடித்து கொடுத்துட்டு போகணுன்னு இருக்கோம். இப்போ டே நைட்டாக இப்போ மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறதா நீங்கள் சொன்னீங்களே, இந்த மாதிரியான வெள்ளம் டைம்லலாம் வந்து சரியான சாப்பாடு கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம தொழிலை விட்டுட்டு இங்கே வரோன்றப்போ நம்மளோட பொருளாதார இழப்புன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு நாள் கடலுக்கு போனால் கொஞ்சம் கூலி கிடைக்கும், இல்லை பணம் சம்பாதிக்க முடியும். இங்கே அதெல்லாம் கிடைக்காது இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமா இல்லைன்னு சொல்லல, கஷ்டம்தான் எங்களுக்கு இருக்கி. இருந்தாலும் கூப்பிட்றாவே மக்களை காப்பாற்றணுமே, நம்மளை மாதிரி உயிர் தானே, அதுவும் கண்டிப்பாக காப்பாற்ற போய் தானே ஆகணும். இது நாங்கள் ஏதாவது தவிப்பில் இருந்தால் கடலில் இதே மாதிரி போஸ்ட் கார்டு எதுவும் வந்து எங்களை காப்பாற்றி தானே ஆகணும். ஒரு ஹெலிகாப்டரை கொண்டு வந்து எதுவில் கொண்டு வந்து காப்பாற்றி தானே ஆகணும். அன்னைக்கு அவங்களும் இதே மாதிரி வேண்டாம்னு சொன்னால் அப்போ எங்களை யார் காப்பாற்றுறா? அதே மாதிரி தான் இதுவும். இவங்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் வந்து காப்பாற்றுறதுக்கு முன்னெச்சரிக்கையாக வந்து நாங்கள் வந்து இதை முக்கியத்துவம் கொடுக்கோம். சாப்பிட்டீங்களா எல்லாம் காலையிலேருந்து? சாப்பிடல, இனி தான் சாப்பிடணும். டீயாவது குடிச்சிங்களா? இல்லை இனி தான் குடிக்கணும். எப்படி கஷ்டமா இல்லையா? பழகிட்டு கடலுக்கே ஃபுல்லாக அப்படி தான் செய்கிறதுனால அது தோணையில்லை. இதில் நாங்கள் அதான் சொல்லியிருக்கேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்க நாங்கள் முடிச்சுட்டு கிளம்புறோம். அதான் வண்டியை நிறுத்தி விட்டுருக்கோம். இப்போ நம்மிடம் பேசிய இந்த மீனவர்கள் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது நேற்று நைட்டில் இருந்து தொடர்ச்சியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அதே நேரத்தில் உணவு, சரியான உணவு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மீட்பு பணி ஆர்வத்தோடு அவங்க ஈடுபடக்கூடிய இந்த செயல் நிச்சயம் பாராட்டத்தக்கது தான். அதே நேரத்தில் இன்னமும் கூட இது போன்ற இந்த நெடுஞ்சாலையை ஒட்டியிருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் இந்த கிராமங்களில் விவசாய கிராமங்களில் ஏராளமான பொதுமக்களும் கிராமத்தில் இன்னும் சிக்கிட்டு தான் இருக்காங்க. பல கிராமங்கள் தீவு போல ஆகியிருக்கு. பிரதான சாலைகளில் இருந்து உள்ளே செல்லக்கூடிய பாதை முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறதுனால தீவு போல ஒரு நிலையில் இந்த பல கிராமங்கள் சிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த அகரம் கிராமமாகட்டும், அதே போல் வல்லநாடு கிராமங்களாகட்டும், இந்த நடுவங்குறிச்சி போன்ற கிராமங்களாகட்டும் எல்லாமே ஒரு தீவு போல உள்ளே சிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஏராளமான பொதுமக்கள் வந்து உள்ளே சிக்கிட்டு இருக்காங்க. அனைவரையும் மீட்டு எடுத்துட்டு வருவதற்கான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் இன்னமும் கூட கொஞ்சம் கூடுதல் போன்ற கட்டமைப்பை ஏற்படுத்தி உள்ளே சிக்கிட்டு இருக்கவங்களை வெளியே அழைத்து வருவதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.